அஞ்சரை பெட்டி நேயர்களுக்கு வணக்கம். குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குங்க. புது புது ரெசிபிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபியோட பேர் இட்லி தக்காளி டிலைட். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி, இட்லி, வேக வைத்த உருளைக்கிழங்கு, தேங்காய் பால். இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வாணலி வச்சு இதெல்லாம் வதக்கிக்கலாம். வாணலி சூடாகிறதுக்குள்ள நம்ம இட்லியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இட்லியில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கூட ஒரு வித்தியாசமான வெரைட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விரும்பி சாப்பிடலாம். ஸோ இது இங்கே இருக்கட்டும். வாணலி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். இப்போ கடுகு வெடிச்ச உடனே வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். இந்த ரெசிபிக்கு பேரே இட்லி தக்காளி டிலைட். அதனால தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதோட இப்போ பச்சை மிளகாய் போடுறேன். காரத்துக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் வேண்டாம்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு மிளகாய் தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுட்டேன், அதனால லைட்டாக நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயத்தோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா, அது போகணும். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இதெல்லாம் கலவையாக வந்துருச்சு. இப்போது இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு, இந்த தோலெல்லாம் உரித்து வேக வச்சிருக்கு. ஸோ இதை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் இப்போது ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா கொதி வரணும். போட்ட தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம நல்லா திக்காக தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பாலை இப்போ இதில் சேர்க்க போகிறேன். நல்லா திக்கான தேங்காய் பால் இது. இது ஒரு நல்ல சுவையாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் தூள் போட்டிருக்கோம், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு சுவையை கொடுக்கும். இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்கிற இட்லியை இதில் போடுறோம். சிம் பண்ணிக்கிறேன் ஃப்ளேமை. இதில் கலந்துக்கலாம். இது இட்லிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா இதை சாப்பிடலாம். ஸோ எல்லாமே ஒரு கலவையாக வந்துருச்சுங்க. இப்போது இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஒரு கலந்துக்கலாம். கலக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தட்டில். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
இட்லி தக்காளி டிலைட் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, வாணலியை வச்சுக்கோங்க. வாணலி சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, கடுகு கொஞ்சம் போடுங்க. அது நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போடுங்க, தக்காளியை போடுங்க, பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு, மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இட்லிங்களை துண்டுங்களாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வடிஞ்ச உடனே தேங்காய் பாலை எடுத்து அதில் ஊற்றி கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இட்லி இதில் போட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சுடுங்க. இட்லி தக்காளி டிலைட் ரெடியாக இருக்கும்.